ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். ஜூன் மாதத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது 2 பேருக்கான பட்ஜெட். எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். வருமானம் பார்த்தீங்கன்னா 50,000, செலவுகள் 20,000, சேமிப்புகள் 25,000. செலவுகள் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வந்து 8,000 ஆகுது. மளிகை வந்து அரிசி எண்ணெய்க்கு ஒரு 3,000, காய்கறிக்கு ஒரு 1,000, நான்வெஜ்ஜுக்கு ஒரு 1,000, பழங்களுக்கு ஒரு 1,000, ஸ்நாக்ஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுக்கு ஒரு 1,000, கேஸுக்கு 1,000, கரண்ட் செலவு ஒரு 1,000, மருத்துவ செலவு வந்து 2,000, பெட்ரோலுக்கு வந்து ஒரு 1,000, டோட்டலாக 20,000 ஆகுது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனு, மூவி, டூர் அதுமாரி ஏதாச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2,000, டோட்டலாக 22,000 ஆகுது. இந்த செலவுகள் இல்லாமல் உங்களுக்கு இஎம்ஐ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க படிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ வருதோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மொபைல் ரீசார்ஜ் வந்து மொபைல் 2 இருக்குது. இன்டர்நெட்டு, டிவி ரீசார்ஜ் இது எல்லாமே நான் வருஷ கார்டு போட்டிருக்கேன். எனக்கு வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வருஷ கார்டு போட்டிருக்கேன். அதனால் இதில் ஆட் பண்ணலை. இப்போ நான் வந்து என்னென்ன சேமிப்புகள் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி கட்டுறேன். மாதம் 10,000. நகை சீட்டு வந்து ஜிஆர்டி ஆப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் 3,000. இது 2 தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்கீம். இது இல்லாமல் என் ஹஸ்பண்ட் என்னென்ன சேமிக்கிறாங்கன்னா, எல்ஐசியில் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு மாதம் 8,500 கட்டுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு 3,500 கட்டுறாங்க. டோட்டலாக 25,000. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பட்ஜெட்டு. உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னென்ன செலவுகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த ஒவ்வொரு செலவுகள்லையும் எப்படி நம்ம வந்து பணத்தை மிச்சப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கீழே உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோவில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.